அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நம்ம நர்சரியிலேருந்து ரோஜா செடிகளோ இல்லை மற்ற பூச்செடிகளோ வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து பிளான் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூக்கள் பூக்கும்போது தான் நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்கும். அதுவும் ஒரு பூக்களாக பூக்காமல் கொத்து கொத்தாக மொட்டு வச்சு பூத்தா இன்னும் நமக்கு டபுள் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய செடிகளில் இப்போ கொத்து கொத்தாக மொட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள். எல்லா செடிகள்லையுமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எத்தனை அரும்புகள் அதில் ஃபுல்லாக முழுவதுமே மொட்டுக்களாக தான் இருக்குது. நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும் பொழுது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஷூட் வரவே வராது. எல்லாத்துலேயுமே துளிர்கள் நிறைய வரும். அதுலேயும் கொத்து கொத்தாக தான் மொட்டுக்கள் வைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். மேக்சிமம் பாருங்கள், எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே இந்த மாதிரி தான் பட்ஸ் வச்சுருக்கு, பூக்களும் பூத்துருக்கு. என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுகிறவங்க எல்லாருமே என்னுடைய செடிகள் வெறும் குச்சி மட்டும்தாங்க இருக்குது, அதில் இலைகள் இல்லை, துளிர்கள் இல்லை, பூக்கள் இல்லை, நானும் என்னென்னமோ உரம் போட்டு பார்க்குறேன், அப்படியே தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கவலையவே விடுங்க. என்னுடைய குறிக்கோள் என்னென்னா, நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரோஸ் பெஸ்டியை எல்லாருக்கும், பிளான்ட் லவர்ஸ் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கொம்புலெல்லாம் எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி மட்டுமே தாங்க. ரோஸ் பெஸ்டி கொடுத்துட்டு, ரோஸ் பெஸ்டிங்கிறது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தாராளமாக உங்கள் செடிங்களுக்கு கொடுக்கலாம். செடிகள் நமக்கு சேஃபாக இருக்கும். உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.